விழா குழுவின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஜெய் பீம். சீரும் சிறப்போடு நடந்து வருகின்ற கற்பி ஒன்று சேர் கிளர்ச்சி செய் என்கின்ற தாரக மந்திரத்தை உள்ளடக்கி மாடாக இருந்த நம்ம எல்லாம் மனிதராக மாற்றிய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கைப்படி இன்றைக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற புதிய புரட்சி கழகத்தின் மற்றும் மல்லை இளைஞர் அறக்கட்டளையின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்க நடைபெறுகிறது. இன்றைக்கு மருத்துவ அட்டை தருகின்ற நிகழ்வு நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள், மகளிர் தாய்மார்கள் கோல போட்டியில், விளையாட்டு போட்டியில் பரிசளிக்கிற விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் கூட இந்த விழாவை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற என் பாசத்துக்குரிய புதிய புரட்சி கழகத்தின் மற்றும் மல்லை இளைஞர் அறக்கட்டளையின் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பா. சுகந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் அவர்களுடன் களமாடி வருகின்ற புதிய புரட்சி கழகத்தின் மாவட்ட ஒருங்கிணைந்த அமைப்பாளர் ஜே.ஆர்.எஸ். ரவி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து களமாடி இருக்கின்ற இந்த பகுதியின் நாங்களெல்லாம் பேசுவதற்கும், நாங்களெல்லாம் தெளிவாக இருக்கிறதுக்கும், இந்த பகுதியில பல தலைவர்கள் உருவாவதற்கும் காரணமாக இருந்தவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர், இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரசின் நகர தலைவராக பதவியேற்று சிறப்பாக இந்த பகுதியில பணியாற்றி வருகின்ற, இன்றைக்கு அவர் ஏற்ற பணியின் காரணமாக, அவரது மக்களுக்கு உழைத்த காரணமாக, அவர் செய்த நல்ல காரியம்தான் இன்றைக்கு தம்பி சுகன் அவர்களை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கின்றது என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படியா போன்ற போராளிகள்லாம் மாமல்லபுரத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற மாணவர்களுக்கும் மகளிர் தாய்மார்களுக்கும் அவருடைய பாணியில வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய தூணாக இந்த பகுதியிலே விளங்கி வருகின்றவர்கள். இது போன்ற நிகழ்ச்சி நடப்பதற்கு அவரும் ஒரு காரணமாக இங்கு வாழ்கின்ற இளைஞருக்கு வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி அண்ணன் வி. கிட்டு அவர்கள் சிறப்பாக இங்க சில விஷயங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் அண்ணன் ரங்கநாதன் அவர்கள் சிறிய வயதிலிருந்து அவருடன் நான் வளர்ந்தவன், அவர் கூட இருந்தவன் என்பதிலே உண்மையாவே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த தருணத்தில் அவரும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாவே அவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியில வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய தந்தை வரவில்லை என்று சொன்னாலும் ஆனந்தனுடைய மகன் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாக அவருக்கும் என்னுடைய நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பாக இங்க இருக்கின்ற மகளிர் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய வில்சன் பாஸ்டர் அவர்கள் சிறப்பாக இங்கு பேசினார்கள். உண்மையாக அவர் பேசிய வார்த்தையும் அவர் சொன்ன கருத்தும் உண்மையாக இளைஞர்கள் உள்வாங்க வேண்டும். நான் கூட எத்தனை பேச்சாளர்களை, எத்தனை ஃபாதர்களை பார்த்திருக்கின்றேன். ஆனால் நம்முடைய வில்சன் நாதன் அவர்கள் சிறப்பாக இங்கே நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைப்படி நாம் நடந்து கொண்டால் உண்மையாகவே இந்த நாட்டை ஆளுவதற்கான வழிவகை செய்வதற்கு துணையாக இருக்கும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திவான் மொய்தீன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து உழைத்திருக்கின்ற அருமை தம்பி இ. பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை சகோதரி பூங்கொடி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதிய புரட்சி கழகத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமையனன் KP ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும், அருமையனன் மடைத்தூர் துரைசாமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் புதிய புரட்சி கழகத்தின் மாநில ஆலோசகர் அருமையனன்
அண்ணன் செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து களமாடி இருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்வுல பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இன்றைக்கு மகளிர் தாய்மாரெல்லாம் வெகுவாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நேரத்தை கடந்து போனால் நல்லா இருக்காது என்று நினைக்கின்றேன். அருமை தாய்மார்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கின்ற அருமை தம்பி சுகன் அவர்கள் எப்படி இந்த நாட்டில தமிழ்நாட்டில பா ரஞ்சித் என்கின்ற ஒரு இளைஞன் இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்றார்களோ அப்படியே நம்முடைய பா சுகன்ராஜ் அவர்களும் வருகை தந்திருக்கின்றதை போல எனக்கு இருக்கின்றது. உண்மையாகவே எத்தனை அரசியல் கட்சிகள் இந்த நாட்டிலே இருக்கின்றது. அத்தனை அரசியல் கட்சிக்கும் இந்த யோசனை வந்ததா? இது போன்ற நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களா? இல்லை இது போல தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களா என்றால் இல்லை. ஏன் என்று கேட்டால் அவர்கள் எப்போதுமே மக்களை ஏமாற்றுவதற்கு தான் வருகை தந்திருக்கின்றார்கள். மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு இந்த நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. ஆனாலும் கூட இது போன்ற தம்பிகள் நம்முடைய சுகனை போன்றவர்கள் இன்றைக்கு அவரோடு இருந்து களமாடி இருக்கின்ற அத்தனை சகோதரர்களும் தன்னலம் கருதாமல் இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் நாம் பிறந்த இந்த மண்ணில பிறந்த தாய்மார்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் புதிய புரட்சி கழகத்தை முன்னெடுத்து அதன் தலைமையில இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது பெருமையாக இருக்கின்றது. எத்தனை தாய்மார்கள் வயசான காலத்துல மருந்து வாங்குவதற்கும் மருத்துவமனை போவதற்கும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு சுகன் போன்ற தலைவர்கள் செய்திருக்கின்ற இந்த மாபெரும் இந்த நிகழ்ச்சி, இந்த காரியம் சாதாரண காரியமாக இல்லை. உண்மையாகவே இன்றைக்கு பேசுகின்ற போது சொன்னார்கள், இவர்கள் இப்படி செய்வதற்கு அவர்கள் தந்தைதான் இந்த மக்களுக்கு இப்படியாப்பட்ட பணியெல்லாம் செய்திருப்பார்கள். அந்த காரணம் தான் சுகன் அவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். ஆம், உண்மைதான். அவருடைய தந்தை பாலசாமி அவர்கள் இந்த மண்ணில இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி வருகின்றவர்கள். இன்றைக்கு நான் அண்ணன் கிட்ட போன்றவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு போராடி வருகின்றனர் சொன்னால் அதற்கு காரணம் கூட சுகனுடைய தந்தை பாலசாமி அவர்கள் தான் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படியா போன்றவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் சுகன்ராஜ் அவர்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இந்த பகுதியிலே இருக்கின்றது, எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட யாருக்கும் வராத சிந்தனை அருமை தம்பி சுகன் அவர்களுக்கு வந்திருக்கின்றது சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய தந்தை என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படியா போன்ற சிந்தனை எல்லாம் அவருடைய குடும்பத்தின் வாரிசாக வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி மக்களுக்காக உழைக்கின்ற சுகன் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் உண்மையாகவே இந்த மக்களை நேசிக்கின்ற நீங்கள் பண்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும். இந்த மக்களை நேசிக்கின்ற நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி தமிழ்நாடு முழுக்க போவதற்கான வழிவகை புதிய புரட்சி கழகத்தில் வருகை தந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் கண்டிப்பாக முன்னெடுப்பார்கள். எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால் உண்மையாகவே இது போன்ற திட்டங்களை கூட ஆளுகின்ற ஆட்சி கூட சொல்லுகின்றார்கள். ஆனால் மக்களிடத்துல போய் செல்லுகிறார்கள் என்று சொன்னால் இல்லை, மக்களை ஏமாற்றுகின்ற வேலைதான் செய்கின்றார்கள். ஆனால் இந்த மக்களால எந்த பலனும் பெறாமல் நம்ம இருக்கின்ற சுகன் அவர்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு 2 வருடமாக கடுமையாக உழைத்து இந்த மிக பெரும் காரியத்தை செய்திருக்கின்றார்கள். உண்மையாகவே நம்முடைய தாய்மார்களுக்கு இது மிக பெரும் காரியமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்து அந்த மகளோ நமக்கு கடைசி வரைக்கும் நம்மளை கண்கலகாம காப்பாற்றுவார்கள், நம்ம வயசாக உட்காரும் போது நம்மளை அனுசரித்து போவார்கள் என்று நினைக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கின்ற சூழ்நிலை? வயசானால் தகப்பனை பார்ப்பதில்லை, தாயையும் பார்ப்பதில்லை. அதையெல்லாம் மறந்துவிட்டு சில வழியில மகனும் மகளை சென்று வருகிறார்கள். ஆனால் அதெல்லாம் அந்த துயரத்தை கண்ட நம்முடைய சுகன் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில மருத்துவ அட்டையை கொடுத்து அதன் மூலியமாக மெடிக்கலிலே மருத்துவமனையில நீங்கள் செலவை பார்த்துக் கொள்ளலாம், அதுக்கான செலவை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்ற ஒரு மிக பெரும் சிந்தனையை, மிக பெரும் சித்தாந்தத்தை சுகன் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இதை இந்த நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர் கூட இந்த கனவு வராது. இப்படியா போன்ற ஒரு சிந்தனையோடு இருக்கின்ற சுகன் அவர்கள் இந்த பகுதியில சிறப்பாக இருக்க வேண்டும். வருகின்ற உங்களுக்கு உதவி செய்த நண்பர்கள் எல்லாம் அவர்களை அணுகி அவர்கள் மேலும் மக்கற்ற மகிழ்ச்சியோடு அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இன்னும் கூட நம்முடைய புதிய புரட்சி கழகத்துல அவர்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும். இன்றைக்கு அண்ணன் கிட்ட அவர்கள் சிறப்பாக இங்கு உரையாற்றினார்கள். அவர் சொன்னார்கள், கிட்டத்தட்ட
30 வருடங்களாக நான் இது போன்ற காரியங்களை செய்து வருகின்றேன் இந்த பகுதியிலே என்று. இன்றைக்கு அண்ணன் கிட்டுக்கு பிறகு அருமை தம்பி சுகன் அவர்கள் அதை கையில் எடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி இன்றைக்கு அருமை அண்ணன் கிட்டு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் அவரிடத்துல இதை சொல்லவில்லை, அதே சமயத்தில் இந்த விஷயத்தை எந்த கட்சிக்காரத்திலும் சொல்லவில்லை. நானும் அருமை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவரும் நானும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அண்ணன் அவர்கள் பல விஷயத்தை என்னிடத்திலே சொன்னார்கள். நானும் பல விஷயத்தை அண்ணன் திருமாவளவனிடத்தில் அழுத்தமாக சொன்னேன். அதற்கு பிறகு நான் பர்சனலாக ஒரு விஷயத்தை சொன்னேன். நானும் அண்ணன் கிட்டவர்களும் உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள். இந்த ஏக்கத்தால் நாங்கள் இருவரும் பகையானோம். இந்த ஏக்கத்தால் நானும் அவரும் வெட்டி கொண்டு செத்திருப்போம். அப்படியே சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்தோம். இன்றைக்கு நான் வேறு வழியில வந்துவிட்டேன். ஆனால் அண்ணன் கிட்டவர்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தையை வளர்க்க வேண்டும் என்று பாடுபட்டு வருகின்றார்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். அப்படியெல்லாம் பாடுபட்டவர் அண்ணன் கிட்டவர்கள். அவரை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை போல ஒரு போராளி இந்த பகுதியில இல்லை. இங்கே விடுதலை சிறுத்தை வளருவதற்கு அண்ணன் கிட்டுதான் காரணம் என்று அழுத்தமாக அண்ணன் திருமாவளவனிடத்துல சொன்னேன் என்பதை இந்த இடத்துல சொல்ல நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எதற்காக என்று சொன்னால், நான் பேசக்கூடிய இடத்துல அங்க எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். உண்மையாகவே இந்த பகுதியில கிட்ட போன்ற அண்ணன் கிட்ட போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள், பெரியவர் பாலசாமி போன்றவர்கள் இந்த பகுதியில மிகப்பெரும் தலைவர்கள் எல்லாம் போராடினார்கள். அண்ணன் பிரான்சிஸ் அவர்கள், அண்ணன் அண்ணாதுரை அவர்கள், இப்படியாப்பட்ட போராளிகள் எல்லாம் போராடினார்கள். இதற்காக போராடினார்கள், இந்த மக்கள் விடுதலைக்காக போராடினார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவும், மாவீரன் பூவை மூர்த்தியாருடைய கண்ட கனவும் இந்த மக்களை ஒருங்கிணைத்து சமூக நிலையில் வாழ வைக்க வேண்டும். அதற்காக தொடர்ந்து போராடியவர்கள் நாங்கள் எல்லாம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடு மல்லை மண்ணில நடப்பது என்று சொன்னால் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வருடம் பிறந்து இந்த புது வருடத்துல நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் சந்திக்கின்றோம், மகளிர் தாய்மார்கள் எல்லாம் சந்திக்கின்றோம். இன்றைக்கு எனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தாய்மார்கள் எல்லாம் என்னை நன்கு அறிந்தவர்கள். நான் அறிமுகம் சொல்ல வேண்டிய இடத்தில் நான் இல்லை. இவர்கள் பார்த்துதான் நான் வளர்ந்தவன். அப்படியா போன்ற நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கின்றேன் சொன்னால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர், மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள். அவர் கத்து தந்த அந்த பாதையில தொடர்ந்து இந்த மக்களுக்காக பாடுபட்டு வருகின்றோம். அந்த சிந்தையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சுகன் அவர்கள் புதிய புரட்சி கழகத்தினுடைய நகர தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு சிறப்பாக இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மிக பெரும் காரியத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதுவும் கூட அவருடைய மண்ணில அவருடைய தகப்பனும் தாயாரும் வாழ்கின்ற இடத்துல இதைவிட ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பெருமை இதை செய்யக்கூடிய ஒரு மகன் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் இது எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், இதே போல் நம்முடைய சகோதரர்கள், இளைஞர்கள் முன்வர வேண்டும். தீய பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். இந்த நாட்டில் நம் மனிதனாக பிறந்து விட்டோம். நாம் இறக்கின்ற போது வரலாறு பேச வேண்டும். வரலாறு பேசுகின்ற இளைஞராக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு பல்வேறு சகோதரர்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு உறவுக்காரர்கள் இருக்கின்றார்கள். இந்த மண்ணில் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு கூட பல்வேறு இடர்பாடுகள் நடந்திருக்கின்றது. ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கும் கெட்டவனாக ஒரு முகத்தை சித்தரிக்கின்றார்கள். இது போன்ற நிகழ்ச்சி யார் ஏற்பாடு செய்வார்கள், யார் செய்வார்கள்? இன்றைக்கு அவரவர் குடும்பத்தை பார்ப்பதற்கும் அவருடைய சொந்த சூழலை பார்ப்பதற்கும் கால நேரம் கரெக்டாக இருக்கின்றது. ஆனாலும் கூட அருமை தம்பி சுகன் அவர்கள் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு 2 வருடமாக கடினமாக உழைத்து இவர்களுக்கு இந்த அட்டையை வழங்கியிருக்கின்றார்கள், மருத்துவ உதவி அட்டை. இது எப்படியாப்பட்ட மகத்துவம்! உயிரை காப்பாற்ற வேண்டிய அந்த விஷயத்துக்கு மருந்து வாங்குவதற்கு அவர் நிதியை கொடுக்கிறார்கள். நீங்கள் எங்க வேணாலும் போய் மருந்து வாங்கிக் கொள்ளுங்கள், மருத்துவமனையில் பார்த்துக் கொள்ளுங்கள், அதற்காக முழு பணத்தை நாங்களே செலவு செய்கிறோம் என்று சுகன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எப்படியா போன்ற மலர் படைத்தவர்கள் இவர்கள் அல்லவா நாளைக்கு அரசு அங்கீகாரம் பெற வேண்டும், இவர்கள் அல்லவா மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் பேசுவது கூட ஏதோ ஓட்டு பெறுவதற்காக இல்லை, உங்களுக்காக கைத்தட்டலை வாங்குவதற்காக இல்லை. இந்த நேரத்தில், இந்த காலத்தில், இந்த சூழ்நிலையில் உண்மையான அரசியல் இந்த நாட்டிலே இல்லை. உண்மையாக பாடுபடுகின்ற தலைவர் பின்னாடி மக்கள் இல்லை. இன்றைக்கு பொய்யான பேச்சை சொல்லி பொய்யான அரசியலை சொல்லுகின்ற தலைவர் பின்னாடி தான் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள்.
புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தார்கள், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இருந்தார்கள், சிங்காரவேலர் இருந்தார்கள், காமராஜர் இருந்தார்கள், அயோத்தியாஸ் பண்டிதர் இருந்தார்கள். இப்படியாப்பட்ட தலைவர்கள்லாம் தொடர்ந்து இந்த சமூக மக்கள் விடுதலைக்காக போராடினார்கள். ஆனால் அந்த தலைவர்கள் எல்லாம் கேட்டால் யார் என்று கேட்டால் தெரியாது. இந்த மண்ணிலே நம்முடைய தாய்மார்களை கேட்டால் தெரியாது. யாரோ ஒருவர் படண்டிப்பார் இருப்பார்கள், அவரை கேட்டால் பளிச்சுன்னு சொல்லுவார்கள். அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் நம் மக்களே மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட அருமை தம்பி சுகுண் அவர்கள் இப்படியே போன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எத்தனை பேர் இதை பேசுவார்கள் என்று நான் எண்ணுகிறேன். இதை யாரும் பாராட்ட மாட்டார்கள். இதை புறம் பேசுகின்ற தலைவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். யாரு எதை பேசினாலும் நமக்கு கவலை இல்லை. நம்மை பொறுத்தவரையில் எதை நம்ம நல்லதை செய்கிறோம் என்று நினைக்கின்றோமோ அதை செய்து கொண்டே போக வேண்டும். அதுதான் என்னுடைய கடமையும் ஆசையாகவும் இருக்கின்றது. அதே போல் இந்த மண்ணில் ஒரு மகத்தான தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் பிறந்தார்கள். அந்த தலைவன் தான் இன்றைக்கு இந்த மேடையில் உங்கள் முன்னால் என்னை பேச வைத்திருக்கின்றார்கள். அப்படியே போன்ற தலைமையெல்லாம் இருக்கின்றது. நம்முடைய இளைஞர் சகோதரர்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நல்ல தலைமையை ஏற்க வேண்டும். இது போன்ற தாய்மார்களுக்கு நல்ல உதவி செய்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் பண்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு கூட பல மேடைகளில் ஆடலும் பாட வைப்பார்கள். இங்கே எதற்காக சிலம்பத்தை நாம் கொண்டு வந்தோம்? நம் நாட்டில் நம்முடைய கலாச்சாரங்கள் அழிந்து கொண்டே போகின்றது. நம் மண்ணிலே எதெல்லாம் இருந்ததோ தொலைந்து கொண்டு போகின்றது. அதையெல்லாம் மீண்டும் இந்த மக்கள் மனதிலே புகுத்த வேண்டும், மக்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது போன்ற நிகழ்ச்சிக்கு, இது போன்ற இயக்கங்களுக்கு, இது போன்ற தம்பிமார்களுக்கு நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் கை கொடுக்க வேண்டும், அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும். இன்றைக்கு மாமல்லபுரத்தில் சிறப்பாக நடந்திருக்கின்றது இந்த நலத்திட்ட உதவி. உண்மையாக இந்த நலத்திட்ட உதவி தமிழ்நாடு முழுக்க போகும். இந்த தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் உதவி இல்லாமல் இருக்கின்றார்களோ, அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ, நம்முடைய இந்த சங்கம் செய்யும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். புதிய புரட்சி கழகம் அதை கையில் எடுக்கும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பாக பேசியிருக்கின்ற, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பல வேலைகள் இருந்தாலும் கூட தம்பி சுகுண் அவர்கள் அழைப்பின் பேரில் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக பேசி இவ்வளவு நேரம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் புதிய புரட்சி கழகம் சார்பாக நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது போன்ற நிகழ்ச்சி உண்மையாக மாவட்டம் முழுக்க, ஒன்றியம் முழுக்க புதிய புரட்சி கழகம் கையெடுக்கும். உண்மையாக என்னை இந்த இயக்கத்தை அறிமுகம் செய்திருக்கின்ற புதிய புரட்சி கழகத்தினுடைய நம்முடைய சகோதரர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மகளிர் தாய்மார்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றேன். நன்றி. ஜெய் பீம்.